11 மணிக்கு ஒரு கடைக்கு வந்த ஒரு 4 பேர் வந்து வராங்க. வந்து நின்றுட்டு எங்களுக்கு வந்து இப்போ சிகரெட் கொடு, பீடி கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் வந்து காசு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வாக்குவாதம் நடக்குது. அந்த வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த கடைக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் கடை எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் வாக்குவாதம் கேட்டு அவர் அந்த சிகரெட் பீடி கொடுக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா 11:30 மணி அளவில் அவரை வெளியில் இழுத்து போட்டு 4 பேரும் தலையிலையும் முதுகுலையும் சரமாரியாக வந்து அவரை வந்து தாக்குறாங்க. இப்போ தாக்குனதில் அவர் வந்து இப்போ உயிருக்கு வந்து போராடி கொண்டு இப்போ நெல்லை மருத்துவமனையில் வந்து இப்போ அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, காவல்துறை வந்து அதே நபர்கள் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னால் வந்து இதே கோயில்பட்டி இதே மெயின் பஜாரில் கிட்டத்தட்ட ஒரு 5 நாளாக 10 மணிக்கு மேலே அந்த கும்பலுக்கு என்ன வேலைனா கஞ்சா அடிக்க வேண்டியது, நல்ல கஞ்சா போதையில் வந்து ஒவ்வொரு கடைகளாக போக வேண்டியது, ஹோட்டலாக இருக்கட்டும் இல்லை பெட்டி கடையாக இருக்கட்டும் போயிட்டு காசு கொடுக்காம அவர் ஆபாச வார்த்தைகளை பேசிட்டு இங்கே கடை வச்சிருக்கீங்க, இதை கொடுக்க மாட்டேலாங்கிறது, கையில் 24 மணி நேரம் அருவாலோட தான் அலைதாங்க 10 மணிக்கு மேலே. இவ்வளோ தூரம் நின்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னால் காவல்துறை வந்து கண்டிக்க வந்த காவல்துறையிட்டையுமே நீ போக மாட்டியோ, நீ ஒன்று பெரிய ஆளா பிடிச்சி போட்டால் 4 நாளில் வெளியில் வருவேன்னு சொல்லி காவல்துறையிட்டையுமே வந்து விதண்டாவதம் பண்ணுற மாதிரி தான் பேசியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல பப்ளிக்கெல்லாம் நின்னோடனே காவல்துறை சத்தம் போட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. அப்போ அந்த காவல்துறை ஒரு 4 நாளைக்கு முன்னால் அந்த தப்பு பண்ண அந்த நாய்களை அப்போமே பிடிச்சி எடுத்து வச்சு ஒரு அரெஸ்ட் பண்ணி ஒரு ரிமாண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அன்றைக்கி இந்த உயிர் வந்து போகக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்காது. அவர் இப்போ இழுபறியில் இருக்கார். பாவம் அந்த வயசு அவருக்கு வந்து குழந்தைகள் கூட கிடையாது. அவங்க அம்மாவுக்கு வயசு 85 வயசு. அவங்களுக்கு இப்போ போனதுக்கப்புறம் இப்போ சாப்பாடு வாங்கி கொடுக்கறது கூட ஆள் இல்லாமல் கூட இருக்கக்கூடிய நபர்கள் தான் வந்து போய் காலையில் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க அந்த அம்மாவை. இப்படியான சூழ்நிலை ஒரு வியாபார பெருமக்களுக்கு கோயில்பட்டியில் இல்லை ஒட்டுமொத்த தமிழகத்திலே வந்து இந்த அரசு வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் கொடுக்கலங்கிறது பெரிய வேதனையாக இருக்குது. குறிப்பாக நாடார் சமுதாய மக்கள் தொடர்ந்து நெடுங்காலமாக இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ சமீபத்தில் பெரும்பத்தில் நடந்துச்சு. ரோட்டில் உட்காந்துக்கிட்டு டீ கடையில் உட்காந்துக்கிட்டு சம்மந்தம் இல்லாத ஒரு கும்பல் வந்து வேமா வெட்டிட்டு போகிறான். இன்றைக்கி டீ கடையில் வந்து நின்றுக்கிட்டு பீடி சிகரெட் கூட வெட்டுவாங்க. அப்போ இந்த சமூகத்தில் எப்படி தான் வாழ்றது? நீ உனக்கு இலவசத்துக்கு உழைச்சி திங்க வழி இல்லாத நாயிகை நீ வந்து கேட்ட உனக்கு கொடுக்கலன்னா உனக்கு கப்பம் கட்டி தான் அந்த நாட்டில் வாழணுமா? இப்போ ஜனநாயக நாட்டில் அப்படி நடைமுறை எதுவும் இருக்கா? இதை கண்டிக்க கூட காவல்துறைக்கும் தெம்பு இல்லையா? இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு வியாபார பெருமக்கள் பாதிக்கப்பட்டு கிடக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து நேற்று நைட்டு நடந்துருச்சு. இப்போ காலைல கேட்டால் என்ன அக்யூஸ் எடுக்கலாங்க. ஏன்னா அவன் என்ன பெரிய வந்து பின்லாடன் கூட தொடர்பு உள்ள அக்யூஸ்டா? இந்த நாய்க்கு இந்த தெருவு தாண்டா என்ன உலகம் தெரியாத நாயை எங்கேயே 4 இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கோம். காவல்துறைக்கிட்ட அந்த டெக்னாலஜி இல்லையா? எடுக்க முடியாதா? தேடிக்கிட்டு இருக்கோம். 2 தனிப்பட போட்டிருக்கோம், தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே போராடக்கூடிய இடத்துல வந்து மக்கள் நாங்கள் வந்து நின்று போராடி பண்ணணுமா? இல்லை காவல்துறையால் அந்த விஷயங்களை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் மக்கள் கையிலே கொடுத்துருங்க. அவங்க தேவையை அவங்களே பூர்த்தி பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ வந்து நிற்கிற இடத்துல போராடுறதுக்கு வந்து அனுமதி மறுக்கிறதும் உள்ளே போகாதீங்க வைக்காதீங்க நாங்கள் பண்ணிடுவோம் அரெஸ்ட் பண்ணிடுவோம் காவல்துறை டைம் கொடுங்க அப்படின்னா 4 நாளைக்கு முன்னால் உங்கள் முன்னால் அந்த சம்பவம் நடக்கும்போது அந்த நாயை பிடிச்சி கொண்டு ரிமாண்ட் பண்ணியிருந்தேன்னா அந்த பிரச்சனை இல்லைல்ல. அப்போ நீங்கள் அந்த தவறுன அந்த ஒரு விஷயம் காவல்துறை நடவடிக்கை சரியில்லாத ஒரு காரணத்தினால தான் 3ஆவது நாள் இப்படி ஒரு வெட்டு சம்பவம் நடக்குது. கிட்டத்தட்ட இந்த பகுதியில் இருக்கிற வியாபார பிரமுகர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ச்சியாக எப்போவுமே நைட்டு 9:30 மணிக்கு மேலே பெண்கள் நடமாட முடியாது, கடையில் இருக்கக்கூடிய வியாபார பிரமுகர்கள் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாதுங்கிற சூழ்நிலை தான் அங்கே இருக்குது. இப்போ உண்மையிலே தமிழ்நாட்டில் தான் நம்ம இருக்கமா, ஏன் இந்த பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்குங்கிறது மக்கள் வந்து பெரிய அச்சத்தில் இருக்காங்க. இந்த ஏரியா நீங்கள் பார்த்தாலே தெரியும், பெரிய பதட்டத்தில் இருக்கிறாங்க. அப்போ இதை சரி பண்ண வேண்டிய காவல்துறையும் தமிழக அரசும் மௌனம் காமிக்கிறது வந்து இது நல்ல விஷயம் கிடையாது. அதேமாதிரி வியாபார பொதுமக்களுக்கு வந்து கொரோனா காலத்திலேருந்து எல்லா நேரத்திலுமே வியாபார பொதுமக்களுக்கு வந்து மக்கள் நலன்களுக்கு அவ்வளோ தூரம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயம். அவங்களுக்கே ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா அந்த மக்கள் வந்து சமுதாயத்துக்கு மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாத காவல்துறையும் அரசு இருந்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நாங்கள் இப்போ கேட்குறோம். இப்போ இந்த குற்றவாளிகளை உடனடியாக கைது பண்ணணும், கைது பண்ணி இவனை 4 பேரை ரிமாண்ட் பண்ணணும், வெளியில் வரக்கூடிய வழக்கு போட்டு பதிவு செய்யணும், குண்டாஸ் வழக்கும் பதியணும். ஆல்ரெடி அந்த 4 பேரில் வந்து ஒருத்தர் வந்து ப்ரீவியஸ் அக்யூஸ்னு சொல்லுறாங்க. நேற்று சம்பவம் பண்ணதுக்கு அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் 12 ஹவருக்கு முன்னால் வந்து ஸ்டேட்டஸ் போட்டு போகிறான் இன்ஸ்டாவில். அப்போது ஒரு சுதந்திரமாக நீ சம்பவம் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆன கூட பதட்டம் கூட இல்லாமல் ஸ்டேட்டஸ் போட்டு போகிற அளவுக்கு உனக்கு இங்கே ஒரு பக்குவமான இருக்குன்னா அப்போ காரணம் காவல்துறை இருக்கும்போது எனக்கு சந்தேகம் வருது. இந்த கஞ்சா நடைமுறையும் மது பழக்கத்தையும் ஒழிக்காத வரை தமிழகம் திருந்த போவதில்லை. இந்த குற்றவாளியை உடனடியாக நீங்கள் கைது பண்ணி இன்றைக்கி மாலைக்குள்ளே நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா தமிழக சவுத்தில் மதுரைக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய அத்தனை இடத்துல நாடார் சமுதாய மக்களும் வியாபார பொருட்களும் ஒன்று திரட்டி தேசிய நெடுஞ்சாலை அத்தனையும் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்போங்க தெரிவிச்சுக்கிறோம். போராட்டம்னு சொல்லி போராட்டத்துக்கே மட்டும் போக மாட்டோம். காவல்துறை தேவையில்லாமல் எங்கள் மக்களை வந்து கையில் வேறு எதையும் எடுக்க வச்சிடாதீங்க. இது நல்லதில்லைன்னு கேட்டுக்கிறோம்.